welcome back to my channel Priya's Kitchen and Fashion. So இன்னைக்கு பார்க்க போறது அம்மாவோட பர்த்டே vlog. நான் எங்க அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்கேன். அம்மாவோட பர்த்டே வந்து 26 செப்டம்பர். ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் அம்மாவுக்கு கொடுக்க போறோம். நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பிரியாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு தான் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டர். இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம். ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, இது ரெண்டும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா வந்து 4லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இதை சொல்கிறது வந்து 1 கப் ரைஸுக்கு. தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா அது 1/2 டீஸ்பூன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கி அதையும் சேர்த்து அரைச்சேன். இதெல்லாம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் நான் வந்து ஜீரக சம்பா ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு. இப்போ நமக்கு இந்த கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸை வந்து உள்ளே சேர்த்திக்கிட்டேன். நான் வந்து பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் வந்து 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அழகாக முழுசாக நிற்கும். மெல்லிசாக கட் பண்ணால் மஷ்ரூம் வந்து குழஞ்சி போயிடும். இப்போ ரைஸ் வந்து நான் உள்ளே சேர்த்திக்கிறேன்.
நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இது கூட சைட் பை சைட் வந்து நான் குலாப் ஜாமுனும் பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு சைட் பை சைட் நான் வந்து குலாப் ஜாமுனும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். இதுக்கு பின்னாடி கூட ஜீரா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அந்த குக்கர் விசில் வந்து 2 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணியும் ரொம்ப அழகாக வந்துச்சு. உதிரி உதிரியாக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபி மஷ்ரூம் பிரியாணியை. ஸோ ஸ்டார்டர் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து ப்ரெட்டு தான் இருந்தது. ஸோ ப்ரெட் வச்சு ப்ரெட் ரோல்ஸ் பண்ணேன். இதோட ரெசிபி வந்து நான் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம். ப்ரெட் ரோல்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சு. ஸோ அம்மாவுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.